செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் டிஎஸ்பியை தள்ளிவிட முயன்ற நிலையில் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பெண் டிஎஸ்பி முடியை பிடித்து இழுத்து அங்கு தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டிரைவர் கொலையை கண்டித்து போராட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அது தள்ளுமுள்ளாக மாறியிருக்கிறது. டிரைவர் காளிக்குமாரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் தற்பொழுது அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர்கள் தடுத்த நிலையில் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான பரபரப்பான காட்சிகளை திரையில் நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம் அருண் பிரகாஷ். சாலை மறியல் போராட்டமாக அவருடைய உறவினர்கள் முன்னெடுத்த நிலையில் தற்பொழுது அது தள்ளுமுள்ளாக மாறி கைகலப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. அதாவது கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர் காளிக்குமார். இவர் சரக்கு வாகனத்தின் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் காளிக்குமார் நேற்று சரக்கு வாகனத்தில் திருச்சுழி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கேத்தநாயக்கன்பட்டி விலக்கு பகுதியில் அவரது வாகனத்தை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை சராமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் டிரைவர் காளிக்குமார் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். காளிக்குமாரின் உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காளிக்குமாரின் உறவினர்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி திடீரென அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுக்க முயற்சி மேற்கொண்டனர். அப்போது கடும் கோபத்தில் இருந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த போராட்ட குழுவில் இருந்த ஒரு சிலர் திடீரென பெண் டிஎஸ்பியின் தலைமுடியை பிடித்து இழுத்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. அந்த சமயத்தில் போலீசார் குறைந்த அளவில் இருந்ததால் போராட்டக்காரர்கள் திருச்சுழி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். தற்போது இந்த போராட்டம் காரணமாக அருப்புக்கோட்டையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அருப்புக்கோட்டையில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. கௌதமி. டிஎஸ்பி காயத்ரியை போராட்டக்காரர்களின் பிடியிலிருந்து விடுவித்து மற்ற காவலர்கள் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். பெண் டிஎஸ்பியை தள்ளிவிட ஒருவர் முயற்சி செய்த நிலையில் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் டிஎஸ்பியின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உறவினரின் கொலையை அடுத்து நடைபெற்ற போராட்டத்தில் இதுபோன்ற ஒரு வன்முறையானது வெடித்திருக்கிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் அங்கு தடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பெண் டிஎஸ்பியை தள்ளிவிட ஒருவர் முயன்ற நிலையில் அவரை பெண் எஸ்பி அறைய முயன்றிருக்கிறார். அப்பொழுது போராட்டக்காரர்கள் டிஎஸ்பி காயத்ரியின் முடியை பிடித்து இழுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரை காப்பாற்றிய மற்ற காவலர்கள் அந்த இடத்திலிருந்து அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனை அடுத்து அந்த இடமே பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.
தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ், முன்னதாக இந்த கைகலப்பானது நிகழ்ந்தது. தற்பொழுது காவல்துறையினர் அந்த பெண் டிஎஸ்பி அங்கிருந்து அழைத்துட்டு போயிட்டாங்களா? அது மட்டும் இல்லாம போராட்டக்காரர்கள் இன்னும் அந்த இடத்துல இருக்காங்களா, இல்ல அந்த இடத்துல இயல்பு நிலை திரும்ப ஆரம்பித்து விட்டதா? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? இந்த கைகலப்பிற்கு பின்னர் அந்த போராட்டக்காரர்கள் நேராக நடந்து வந்து எம்எஸ் கார்னர் பகுதியில், அதாவது திருச்சுழி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பெண் டிஎஸ்பி மற்ற போலீசார் காப்பாற்றினர். இருந்தாலும் அந்த பெண் டிஎஸ்பி மீண்டும் துணிச்சலாக வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடுமாறு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து போலீசார் பகுதியில் குவிக்கப்பட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். தற்போது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இப்பகுதியில் போலீசார் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் தற்போது பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.